அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற தலைப்பு அந்நஃப்ஸுர் ராலியா, திருப்தி அடைந்த உள்ளம், திருப்தி கொள்ளக்கூடிய உள்ளம். அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுவான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா. திருப்தி கொண்ட உள்ளமாக இதன் பக்கம் வா என்பது அல்லாஹ் கூப்பிடுறான்னு சொன்னா, இந்த உள்ளம் மிக மேன்மை மிக்க உள்ளமாக இருக்கின்றது. நாம் மேல பார்த்த நஃப்ஸு முத்துமையின்னா என்பது வழிமார்களுடைய பேசிக் குவாலிட்டியா இருக்கு, பார்த்தோமா இல்லையா? அதுக்கு அப்படியே மேல ஒரு படி மேல அந்நஃப்ஸு ராலியா என்பது அது வழிமாகல்ல குறிப்பா நபருக்கு மட்டும் தான் அல்லாஹ் இந்த நஃப்ஸை கொடுத்திருக்கின்றான். இந்த நஃப்ஸினுடைய குணங்களை பார்க்க போறோம் நம்ம இன்ஷா அல்லாஹ். இந்த நஃப்ஸு குணங்கள் என்பது அஸ்ஸுஹுத், உலக ஆசை குறைவாக இருக்கும். இந்த நஃப்ஸுக்கு உலகத்தை விரும்பாத உள்ளம் இருக்கும். அதே போன்று அல் இஹ்லாஸ், மன தூய்மை இருக்கும். அடுத்தல் வரஉ, தவிர்க்க வேண்டிய விஷயம் தவிர்த்து பேணிக்க வாழக்கூடிய உள்ளமாக இருக்கும். சந்தேகம் இருக்கின்ற விஷயம் தவிர்த்து கொண்டு அது பேணிக்கிற உச்சமாக அந்த உள்ளம் இருக்கும். அர் ரிலா, முழு திருப்தி அடைந்த பொருத்தம் பெற்ற உள்ளமாக இருக்கும். அது திக்ரு ரூஹி, ஆத்ம திக்ரு செய்யக்கூடிய உள்ளமாக அந்த உள்ளம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நஃப்ஸு ராலியா என்பது அல்லாஹ் தருகின்ற அனைத்து சோதனைகளுக்குமே எதிர்வினையாற்றாமல் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறை திருப்தியோடு வாழக்கூடிய உள்ளமாக தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனை குறி காட்டுவான், ரலி அல்லாஹு அன்ஹும் வரலுவான். சஹாபாக்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ் சஹாபாக்களை பொருந்தி கொண்டான். இப்ப சஹாபாக்கள் வாழ்க்கையை வர படுத்திருப்போம், பார்த்திருப்போம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல ஈமானை ஸல்லல்லாஹு செத்து வைக்கின்ற பொழுது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சில பேர் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தால் பல சஹாபாக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வேதனை கொடுக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல மதீனாவுக்கு வருகின்ற பொழுது தான் பெற்றெடுத்த குழந்தை, தன்னுடைய மனைவி, செல்வங்கள் எல்லாம் விட்டு விட்டு மதீனாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்த அனைத்து சோதனைகளையுமே அவர்கள் பொருந்து கொண்டு வாழ்ந்தார்கள். மதீனா வந்த பிறகு நிம்மதியா கிடையாது, போருக்கு சென்றார்கள், உயிரையே கொடுத்தாங்கன்னு சொன்னா இந்த நஃப்ஸு தான் அந்நஃப்ஸு ராலியா. இறைவன் கொடுத்த அனைத்து சோதனைகளையுமே அந்த நஃப்ஸு பொருந்திக் கொள்ளும், பொருந்தி கொண்டு வாழும். முயற்சித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளம் இறைவன் சோதனையை கொடுத்தான்னு சொன்னா அசால்ட்டா வார்த்தை விட்டுருவோம். நம்ம என்ன மட்டும் தான் நான் சோதிக்கிறான், அல்லாஹ் வந்து மனுஷனை பார்க்க மாட்டான் சொல்றோமா இல்லையா நம்ம? ஆனால் சஹாபாக்கள் உள்ளம் என்பது அந்நஃப்ஸு ராலியாவே இருந்துச்சு. அல்லாஹ் என்ன சோதனை கொடுத்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அந்த கலா கதிரையும் அல்லாஹ்வுடைய அந்த சோதனையும் பொருந்திக் கொள்ளக்கூடிய உள்ளமாகத்தான் சஹாபாக்கள் உள்ளம் இருந்தது. எனவே அல்லாஹ் குறி காட்டுகின்றான், ரலி அல்லாஹு வரலுவான். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ள சொல்றான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோரே அவர்கள் சஹாபாக்கள் மட்டும்தான். காரணம் அவங்க உள்ளத்துல நஃப்ஸு ராலியா இருந்துச்சு. அதே போன்றுதான் அல்லாஹ் கூறி காட்டுறான் பாருங்க, மா அசாப மின் முசீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். மனிதன் அடைகின்ற ஒவ்வொரு முசீபத்துமே அல்லாஹ் அனுமதி இல்லாம அடைய மாட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அனுமதி வருகிற முசீபத்தை மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருப்தி அடைகின்ற உள்ளம் தான் நஃப்ஸு ராலியாக இருக்கின்றது. ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். ஜாக்கத் துஅமல் ஈமான் மன் ரலிய பில்லாஹி ரப்பன் பில் இஸ்லாமி தீனன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலன் நபியா. யார் அல்லாஹ்வை இறைவனாக, இஸ்லாத்தை மார்க்கமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம்பி ஏற்றுக்கொண்டாங்களோ அவர்கள் ஈமான் சொல்றான்னு சொன்னா அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட நபர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர்தான் ஈமான் சுயப்பர் என்பதாக ஹதீஸ் வழங்க முடிகின்றது. பொதுவாக ஒரு நபர் இன்னொருத்த நேசிக்கின்ற பொழுது அவர் அன்பளிப்பை தருவார், விலைமதிப்பில்லா கிஃப்ட் தருவார், உணவை தருவார், அதே போல இனிப்பை தருவார். ஆனால் அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அல்லாஹ் தர மிகப்பெரிய கிஃப்ட் சோதனை தான். அல்லாஹ் சோதிப்பான் அவரை. இதுதான் அல்லாஹ் கிஃப்டாக இருக்கின்றது. இதைத்தான் ஹதீஸை பார்க்க முடிகின்றது. இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை பிரியப்பட்டால் இபுத்தலாகும், அல்லாஹ் சோதிப்பான்னு சொல்றான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சோதனை யாருக்கு வருகின்றதோ அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் அந்த நேசிதான் அர்த்தம். அது எந்த உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டு பொருந்திக் கொண்டு வாழ்கின்றதோ, திருப்தியா வாழ்கின்றதோ அந்த உள்ளம் தான் அனஃப்ஸு ராலியாக இருக்கின்றது. அதே போன்று ராபித் அதவியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய நேசர். அவங்க ரொம்ப நாளா உடம்பு சரியாம இருந்தாங்க. அப்ப கூட இருந்த மாணவர்கள் கேட்டாங்கன்னா, உஸ்தாது ஷேഖே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலாமா இல்லையா கேட்கின்ற பொழுது
அந்த வழியில சொன்ன வார்த்தை பாருங்க, அல்லாஹ் எனக்கு விரும்பி கொடுத்த நோயை நான் துவா கேட்டு மாத்த விரும்புன்னு சொன்னாங்களா அந்த வழியுள்ள. யோசிச்சு சுபஹானல்லாஹ், யோசிச்சு பார்க்கணும் நம்ம. நோய் வந்த பொழுதும் கூட இறைவன் விரும்பி கொடுத்த சோதனையை நான் மாற்ற விரும்புன்னு சொன்னா, இறைவன் குறிக்கின்ற அனைத்தையுமே பொருந்துவதோட உள்ளம் தான் நஃப்ஸ் ராலியாக இருக்கின்றது. அதே போன்ற அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் நஃப்ஸ் ராலியாட்டம் இருக்கின்றதோ ஹக்குல உறுதியா இருப்பாங்க. சஹாபாக்கள் நின்றதை போன்று இருப்பார்கள். அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இமாம். குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லை என்ற அந்த விவாதம் வருகின்ற பொழுது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அது படைப்பு இல்லை என்ற கருத்துல ஸ்ட்ராங்கா நின்றாங்க. துன்பங்கள் வந்த பொழுதும், ஜெயில போட்ட பொழுதும் கூட, துன்புறுத்தப்பட்ட பொழுதும் கூட, சாக்கிரி கொடுக்கப்பட்ட பொழுதும் கூட அவர் ஈமான் மாறாமல், அக்கீதா கொள்கை மாறாமல் அந்த அந்த ஒரு பாயிண்ட்ல உறுதி நின்றார்கள். அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்னு சொன்னா நம் உள்ளம் நப்சே ராலியா சொன்ன நம்ம ஹக்கு நினைத்து நிற்போம். அடுத்து பாருங்க, இமாமுனா அப்துல்லா காதிர் ஜெயிலானி கத்தஸ்லாஸ் அவர்கள் மிகப்பெரிய இறைநேசர், தலைவராக இருக்காங்க. அவர்கள் 40 நாட்கள் கடும் முசீபத்தெல்லாம் சோதனை கொடுத்திருந்தா அவர்களுக்கு. கொடுக்கப்பட்டும் பொழுதும் கூட அவர்கள் அதிலே திருப்தியாக தான் இருந்தார்களே தவிர அதை பற்றி அவர் குறை சொல்லவில்லை. இந்த ஒரு அமலன் காரணமா அல்லாஹ் அந்த சொல்ல கொடுத்தான்னு சொன்னா, நாம் யோசித்து பார்க்கிற நமக்கு அழைக்கின்ற அனைத்து முசீபத்துமே, அல்லாஹ் நம்மை சோதிக்கின்ற ஒவ்வொரு சோதனையுமே நம்ம அந்தஸ்து உயர்வு காரணமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் மிகப்பெரிய பணக்காராக இருந்த பொழுதும் கூட அவரை பார்த்து நிறைய புறம்பட்டாங்க. புறம்பட்டு கேட்டாங்கன்னா, இமாமே மிகப்பெரிய பணக்காரா இருக்கிறீங்களே, நீங்க எப்படி வலியுள்ளான்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்களாம். சொன்னாங்களாம், எனக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது கையில் தான் உள்ளது, உள்ளத்தில் இல்லைன்னு சொன்னாங்களாம். இப்ப யாருடைய உள்ளம் நஃப்ஸு ராலியாக இருக்கின்றதோ அவர் உள்ளத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். துனியா ஒருபோதும் உள்ளத்தில் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்றார்கள். ரத்தம் சிந்தப்பட்ட பொழுதும் கூட, ரத்தம் வழிந்த பொழுதும் கூட நபி கேட்ட துவா, அல்லாஹ் இஹ்திய கௌமி துவா கேட்டாங்க. சொன்னா பழி வாங்காத குணம் உடைய நஃப்ஸ் தான் நஃப்ஸ் ராலியாக இருக்கின்றது. எனவே நாம் வாழுகின்ற காலத்தில் நஃப்ஸை அடைய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதை அடைய நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள்னு சொன்னா, ஒரு சில இமாம் கூறுகிறார்கள், நாம் தினமும் ரலீத்து பில்லாஹ் ரப்பா என்ற துவாவை என்ற இந்த ஒரு வசனத்தை 100 முறை ஓத வேண்டும். அதே போன்று சோதனை ஏற்படுகின்ற பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, தஹஜ்ஜுத் தொழுக வேண்டும். அது மட்டுமல்ல, திக்ர் ஈடுபட வேண்டும். இதுவெல்லாம் செய்தோம் என்று சொன்ன நாமும் அந்நஃப்ஸை அடைய வாய்ப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.